ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 2. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னா, தெசலோனிக்கே சபைக்கு இந்த காரியத்தை அவங்க எழுதுகிறாங்க, சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ இந்த தெசலோனிக்கே சபையில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க நல்லா அருமையாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. பவுலும் சீலாவும் சொன்ன எல்லா காரியங்களும் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதில் பாருங்கள், நிறைய குறிப்புகள் இருக்குது. 1ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. மகிழ்ச்சி சந்தோஷமாக அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டாங்களாம். ஊழியரையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாக இருந்தாங்க. 2 நாடுகளின் விசுவாசிகளுக்கு, எந்த 2 நாடு அப்படின்போது மக்கெதோனியாவும் அகாயாவில் உள்ள விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 2 நாடுகளுக்கும் சுவிசேஷ ஊழியக்காரர்களை அனுப்பி நற்செய்தியை பரவ செய்கிறவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் கடவுளை பற்றிய விசுவாசத்தை பறைசாற்றுறாங்க. அப்போஸ்தலர் தங்களிடத்தில் செய்த ஊழியத்தை 2 நாடுகளிலும் அறிவிக்கிறாங்க. சிலை வழிபாட்டை விட்டு தேவனிடம் திரும்புகிறாங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தெசலோனிக்கே பட்டணத்திலும் பவுலும் சில்வானும் நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. பாருங்க, அது என்னன்னா வசனத்தோடும் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு நம்பலாம். இந்த சில்வான் என்று சொல்லப்படும் தான் சீலா. பவுலும் சீலாவும் ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. சீலா ஷார்ட் நேமு. அவருடைய முழு பெயர் சில்வான். நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைலாம் சீலான் இருக்கும். அதில் நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில்வான் என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள். நானே அதை என்ன சில்வான் சீலாவும் ஒன்றான்னு பார்க்கும்போது அவருங்க 2 பேரும் ஒரே தான். அவங்க 2 பேரும் பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செஞ்சபோது எவ்வளோ போராட்டம். அது அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 40 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அவங்க சுவிசேஷத்தை அறிவித்ததுனால ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண் மனம் மாறிட்டான்னு அவங்கள பிடிச்சி நல்லா அடித்து அவங்கள கஷ்டப்படுத்தி ஜெயிலில் வச்சுருது. அவங்கள ஜெயிலில் கூட தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று போடப்படுறது. ஆனால் பவுலும் சீலாவும் சோர்ந்து போகாமல் உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஊழியம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்களை கடவுள் கொடுத்துருக்கார். பாருங்கள், அவங்க எப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்கன்னு இதில் போடப்பட்டிருக்குது. அவங்களுடைய ஊழியம் 3, 4 2லேருந்து 12 அவங்களுடைய ஊழியம். 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் செய்த ஊழியத்தை பற்றி சொல்லப்படுது. இது அதிகாரத்திற்கு உன்னதமான ஊழியம் கூட இந்த அதிகாரத்துக்கு பேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிறப்பான ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவங்க கண்டிப்பாக அது கவனிக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தவறான நோக்கத்தோடு ஊழியம் செய்கிறவர்கள் பலர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வெளியாகும் போது இவர்களில் பெயர் மட்டுமல்லாது தேவனுடைய திருப்பெயருக்கும் கலங்க. அதுதான் எனக்கு ரொம்ப அடிக்கடி ஊழியக்காரர்களை பற்றி நேரடியாக சொல்லலாம், அவங்கள திருத்தறதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இதை வாட்ஸ்அப்லாம் போட்டு கலங்கப்படுத்தும் போது தேவனுடைய நாமம், அவங்களுடைய பெயர் மட்டும் இல்லை, தேவனுடைய நாமம் கலங்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படாமல் இழிவாக்கப்படுகிறது. அவர் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன நினைப்பாங்க, எல்லாரும் இப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால் ஊழியக்காரர்களை குறை சொல்லாதபடி கூடுமானால் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாவிட்டால் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஊழியமும் செஞ்சுட்டு உண்மையில்லாமல் அவங்க தவறாக காரியங்களை செஞ்சாங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக புகழ்ச்சி செய்வதும் பொருள் சம்பாதிக்கிறதும் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப இழிவான காரியம். எப்பவும் பணத்தை பற்றி முன்னால் வைக்கக்கூடாது. ஆனால் எங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் கண்ணோக்குகிறார், இதெல்லாம் நினைவில் கொண்டு நாங்கள் பணி செய்கிறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறத 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியத்தை குறித்து தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
அரை நேரம் ஊழியம் ஒரு வேலை செஞ்சுட்டு மற்ற வேலையை கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைவாக நினைக்கக்கூடாது. பவுலும் சீலாவும் இரவும் பகலுமா வேலை செஞ்சு நற்பணி நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் பகுதி நேரம் செய்கிறவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாக குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவங்களும் அவங்களோட நேரத்தில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு மனிதருக்கு முன்பாக மட்டும் இல்லாமல் தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாக இல்லாதவங்க ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. அதே மாதிரி தாய் போலையும் தகப்பன் போலையும் 2:12 பார்த்தீங்கன்னா போட்டிருக்குது, சபையை நடத்துகிறவரே ஒரு சிறந்த போதகர். அவங்க புத்தி சொல்லுதலும் தேற்றுதலும் அவங்கள காயத்தை ஆற்றுதலும் எச்சரித்தலும் ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. புத்தியும் சொல்லணும், அவங்கள ஆறுதல் தேர்தலுமா இருக்கணும், அதே சமயத்தில் தவறான காரியங்கள் இருக்கும்போது எச்சரிக்கணும். இதுதான் ஊழியத்தின் 3 முக்கிய பகுதிகளாக இருக்குது. இதை மாதிரி பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் சேர்ந்து இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் செய்கிறாங்க. அது சின்ன இடம்னு சொல்கிறாங்க. தெசலோனிக்கே என்பது ஒரு சின்ன சிறு நகரமாக, ஆனால் அவங்க மக்கெதோனியா அகாயா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப பெரும் பகுதிகள், ரோம ஆட்சியில் இருந்த பெரும் பகுதிகள். ஆனால் இந்த ஒரு நகரத்திலிருந்து, சின்ன நகரத்திலிருந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊழியக்காரர்களை அனுப்பி 2 நாடுகள் முழுவதும் நற்செய்தி பரப்புகிறாங்க. நீங்களும் நானும் அப்படி தான். நம்மளோட நற்செய்தி பரப்பாத எந்த சபை பிரிவுகளும் அது சபையாக இருக்காது. அது உயிரில்லாத சபை. கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீங்கள் உலகமெங்கும் போய் சேர்த்து அறிவிக்க முடியலனாலும் நம்ம சார்ந்தவர்கள் அருகில் உள்ள கிராமங்கள் இங்கே கண்டிப்பாக நம்ம சொல்லணும். சபையை குறித்து, ஊழியர்களை குறித்து, ஊழியங்களை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிந்தனைகள் அவமானங்கள் இருந்தாலும் தைரியத்தோடு, அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் தைரியமாக, அதை தான் சொல்கிறேன், தைரியமாக உங்கள் பட்டணத்தில் நாங்கள் செஞ்சோம், அதற்கேற்ற பலனை நாங்கள் அடைகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நற்செய்தியை தேவ வசனமாக தான் ஏற்றுக்கொள்ளணும், பாடுகளை பார்த்து பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். பாடு வரும்போது பொறுமையோடு சகித்து அதை நன்மைக்கு எதுவாக நடக்குதா முற்றிலும் விசுவாசித்து நன்றியோடு அப்படி வாழ நம்ம ஆண்டவர் கிருபை செய்வார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மட்டும் நம்பவும் தைரியம் கொள்ளவும் தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்தேசுவின் ஊழியம் செய்ய தவிர்ப்போம் வெட்கம் யாவையும் இன்று, நம்மை நாமே வெறுத்து சிலுவையை எடுத்து முழு மனதுடன் முன் செல்ல வேண்டும். இயேசு ராஜன் நம்மோடிருப்பதாலே காலமோ கொஞ்சம் தான் மீதி, தேவையோ ஏராளமுண்டு. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, பின்னோக்கி பாராமல் இடை நின்று விடாமல் முன்னோக்கி சென்று ஊழியம் செய்ய ஆண்டவரே தைரியமாய் நாங்கள் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். பாடுகளை கண்டு நாங்கள் பயப்படாதபடி ஆண்டவரே உமக்காக கடைசி வரைக்கும் நிற்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 6. இன்றைய கேள்வி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று நினைத்து அறிந்து நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இருக்கிறது என்று அறிந்து நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார்.